வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வித்தியாசமான விழா. எல்லோரும் குடும்பமாக பகல் 12 மணிக்கு இந்த 3 சகோதரர்களின் அன்பை ஏற்று, இயக்குனரின் அன்பை ஏற்று இவ்வளவு பேர் அமர்ந்து வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு அற்புதமான கதைக்களம். ஹீரோவுக்காக கதை எழுதுறவங்க ஏராளம். ஆனா கதைக்காக நடிகர்களை செலக்ட் பண்ண அருமை தம்பி மந்திரா இயக்குனரை நான் பாராட்டுகிறேன். உங்களோட மன வலிமை. ஏனென்றால் நீங்கள் பாலாவின் சிஷ்யன். பாலு மகேந்திரனின் சிஷ்யன். பாலு மகேந்திரா என்கிற ஒரு அற்புதமான இயக்குனர், தமிழ் திரையுலகை உலக அளவிற்கு கொண்டு சென்றவர். அவரிடத்திலே பயிற்சி பெற்று வேலை பார்த்த அருமை தம்பி மந்திரா. அவர் கதைக்குத்தான் அவர்கள் முக்கியம் தருவார்கள், கதாநாயகனுக்கெல்லாம் கிடையாது. ஏனென்றால் இது கதாநாயகன் என்று சொன்னால் வெளியில சிரிப்பார்கள். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகுதான், ஓ இப்படி ஒரு கதாநாயகனும் இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுவார்கள். அந்த தம்பி அற்புதமான நடிக்க வச்சிருக்காங்க. உயரம்தான் குள்ளம், ஆனா உள்ளம் உயரம் இல்ல. உயர்ந்த உள்ளம். உயரமா தடியா இருந்து என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு ஒரு கருமமும் கிடையாது. ஆனால் உள்ளம் நிறைந்தவர்களால் இந்த நாட்டுக்கு பெரும் பெருமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குள்ளமானவர் தான். நெடுஞ்செழி உயரமா இருப்பாரு, அன்பழகம் உயரமா இருப்பாரு, டாக்டர் கலைஞர் கூட உயரமா இருப்பார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிய ஒரு அற்புத தலைவன் பேரறிஞர் அண்ணா. அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றம் போறார். அங்க வட இந்தியக்காரன் பூரா கொழுத்து போயிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு 150 கிலோ 200 கிலோ உள்ள வந்தாங்க. ரொட்டியும் வெண்ணையும் சாப்பிட்டு எம்பிக்கள். ஆனா அந்த சபையிலே ஒரு குள்ளமான ஒருவர் முதல் முறையாக போகிறார். அவரை அப்போ கிருஷ்ணமாச்சாரியார், டி கிருஷ்ணமாச்சாரிய, மாபெரும் பொருளாதார நிபுணர். கிருஷ்ண மேனன், ராணுவ மந்திரி, மிகப்பெரிய பேச்சாளர், 2 மணி நேரம் பேசுவார் உலக வழக்குகளை. நேரு பிரான், பிரைம் மினிஸ்டர். அந்த அவைக்கு முதல் முறையாக ஒரு குள்ளமான அண்ணா உள்ளே போறார். எல்லாரும் கிண்டல் கேலி நகைக்கிறார்கள். இவர் ஒரு எம்பியா, தமிழ்நாட்டில இருந்து வந்தாரா? அண்ணா பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. 10 நிமிஷம் தான் டைம், 10 நிமிஷம். அண்ணா பேச ஆரம்பிச்சார். ஆங்கிலத்திலே பேச ஆரம்பிச்சார். பேச பேச அருவி கொட்டுவதை போல ஆங்கில வார்த்தைகள், புத்தம் புதிய வார்த்தைகள், எல்லாரையும் நிகழ்விக்கிறது. நேரு அசந்து போனார். சபாநாயகர் பெல் அடிச்சு டைம் ஆயிடுச்சுன்னார். ஆனால் நேரு சொன்னார், நோ, லெட் ஹிம் ஸ்பீக், அவர் பேசட்டும் என்று ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அண்ணாவை பேச வைத்தார்கள். அங்கே உருவம் தழைக்கவில்லை, உள்ளம், அறிவு, அது வெற்றி பெற்றது. நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவரே, உலகத்தில் விஞ்ஞானத்தை கொண்டு போனாரே, ராக்கெட் கொண்டு போனாரே, பொக்ரானில் அணுகுண்டு வெடித்தாரே, ஒரு ஒல்லியான அப்துல் கலாம். அப்துல் கலாம், அவரை பார்த்தால் உலக அழகன் அப்துல் கலாம் தான்.